ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 6:17 கூட வாசித்து தியானிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். மிக அருமையான வேதவசனம். இங்கு கீழ்ப்படிதலை குறித்து இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் முன்னே பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பாவங்களை செய்து, ஆனால் நம்மை தேவன் அழைத்ததின் காரணமாக நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மை தேவன் பாவத்திலிருந்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அப்படி மாற்றும்போது உபதேச சட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்படிதான் ரோமர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபதேச சட்டத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களும் கீழ்ப்படுகிறதினால் இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த நாட்களிலும் நாம் உபதேச சட்டங்கள், இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின்படி நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது உபதேச சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இங்கு பவுல் ரோமர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் பாவத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்த மனிதனாக அழைக்கப்பட்டதின் நோக்கத்திற்காக நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளிலும் இந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படியும் போது, அன்று பவுல் சபைகளை பார்த்து இப்படியாக நீங்கள் உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறது போல, தேவன் நாம் கீழ்ப்படியும் போது, இந்த உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் போது மெய்யாகவே அது மிகவும் தேவனுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதற்காக தான் பவுல் இந்த இடத்துல தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறார். அதுபோல் நாம நம்முடைய வாழ்நாளில் தேவன் பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கினதுனால தேவனுடைய வார்த்தைக்கு உபதேச சட்டத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் கீழ்ப்படிந்து நடப்பது மிக அவசியமாக இருக்கிறது. அந்நாட்களில் சபைகள் கீழ்ப்படிந்தது போல இந்த நாட்களிலும் நாம் கர்த்தரை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தின் உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எங்களை ஆண்டவரே முன்குறித்து எங்களை அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முன்னே பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது இந்த உபதேச சட்டங்களுக்கு, வேதத்தின் வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு நீர் உதவி செய்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை ஆண்டவரை கீழ்ப்படியும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் உமக்காக உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கும் உபதேசங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.